ஒரு மனிதன் தன்னுடைய உண்மையான குறிக்கோளை நோக்கி பயணிக்கும்போது அவனை நேசிக்கிற ஒரு மனிதனாகிறான் அப்படின்னு ஒரு கோட். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கோட் இது. ஏன்னா இந்த ஒரு குறிக்கோளுக்காக பயணிக்கும் மனிதன், அவனோட குறிக்கோளுக்காக பயணிக்கும் மனிதன் ஃபஸ்ட்டு என்ன செய்வான்னா, அவனை செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிப்பான். அவனோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன அப்படின்னு நமக்கு தெரியும். அவன் ஸ்ட்ரென்த்தை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணுவான், வீக்னஸ்லேருந்து கொஞ்சம் வெளியே வர ஆரம்பிப்பான். இப்படி பண்ணும்போது என்னென்னா, அவனோட செல்ஃப் எஸ்டீமை அவன் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டே இருப்பான். ஸோ நம்மளோட செல்ஃப் எஸ்டீம் அதிகமாகும்போது மற்றவங்க நம்மளை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்ற அந்த கண்ணோட்டம் மாதிரி, இவன் என்னை பற்றி நினைக்கிறான், இவன் என்ன செஞ்சாலும் ஓகே, இவனோட உள்ளுணர்வுக்கு சரின்னு பட்டுது அப்படின்னா செய்வான். மற்றவங்களுக்கு ஹார்ட் ஆகாத மாதிரி தான் அவன் கண்டிப்பாக செய்வான். ஏன்னா இங்கே ஒரு பர்சன் தன்னை எவ்வளோக்கு நேசிக்கிறானோ அப்போ தான் அவங்க மற்றவங்களோட செல்ஃப் லவ்வையும் அவன் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பான். இந்த உயிரை நேசிக்கிற மாதிரி தான் அவன் இன்னொரு உயிரையும் நேசிக்க ஆரம்பிப்பான். ஃபஸ்ட் செல்ஃப் லவ் வந்து நம்மளை நோக்கி இருக்கட்டும். ஸோ நாம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகும்போது நம்மளை சுற்றி இருக்க பீப்புள் நிச்சயமாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக ஆரம்பிப்பாங்க. அட்லீஸ்ட் உங்கள் ஐடியாலஜி அவங்கள இம்பேக்ட் பண்ணிகிட்ருக்கும்.